ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 பண்ண சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ஃபுட் டெலிவரி பண்ணி ப்ராஃபிட் 50,000 நம்ம 7 டேஸ்க்குள்ளே ஏன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர மிஸ்ஸாக பாருங்கள். நீங்கள் டெய்லி எப்படி போகுதுன்றது இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக நம்ம விலாக் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம நேட்டிவ் போயிருந்தோம், அதனால தான் நம்ம 2 நாளாக விலாக் போஸ்ட் பண்ணல. இன்னிலேருந்து கண்டினியூவாக நம்ம விலாக் போஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் மிஸ் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் நம்ம கேன்சல் பண்ணோன்னு சொல்லிட்டு நமக்கு இன்சென்டிவ் வரல. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. இந்த வீக் வந்து 1100 தான் போட்டிருக்காங்க. அதே சேம் 75 ஆர்டர் பார்க்கணும், 30 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த டைம் மிஸ்ஸே ஆகாதுங்க. நம்ம கண்டிப்பாக தட்டி தூக்கணும். வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 12 மணிக்கு லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தி கடைங்க, வேலைச்சேரி உள்ள தான். சரிங்க, நம்ம கிளம்பலாம். டைம் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்க கீதமேஜில் தாங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 3வது ஆர்டர். 2 ஆர்டர் பார்த்துருக்கோம். 116 ரூபா ஏன் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டுங்க. இன்னொரு ஆர்டர் மல்டி ஆர்டர். இது எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நமக்கு சைதாப்பேட்டில் இன்னொரு ஆர்டர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு தேனாம்பேட்டை போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டர் இங்கே கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் அங்கே தான் கொடுக்கணும். சரிங்க, கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்க மணிஷ் தம் பிரியாணி. இங்கே தான் நமக்கு 6வது ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 286 ரூபா ஏன் பண்ணியிருக்கோங்க. 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இது 6வது ஆர்டர். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டாங்க. பிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி தான் ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம போட்டாங்க. மதியம் வர பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். நம்ம பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர்ஸ் ஓட்டணும். அப்போ தான் நம்ம இன்செட் அடிக்க முடியும். இந்த ஆர்டர் சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 18 ஆர்டர் பார்க்கணுங்க. இது வந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரிக்குள்ளே தான். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிடுச்சிங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 11 ஆர்டர் பார்த்துருக்கோம். 516 ரூபா ஏன் பண்ணியிருக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் ஓட்டணும். நம்ம வந்து 11 ஆர்டர் பார்த்துட்டோம். மைனஸ் இன்னும் வந்து 14 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி வரை இப்போ ஸ்லாட் புக் பண்ணி இருக்கோம். பிரச்சனை இல்லை. 12 மணிக்குள்ளார நம்மளால் ஓட்ட முடிச்சாலும் ஓகே தான். இல்லைனா எப்போ நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ தாங்க நம்ம ரூம் போக போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் காலையில் 4 மணி வரை இருக்குது. அது வரை நம்ம கண்டினியூஸாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் தாங்க இருக்கும். லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம். நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க தரமணியில். சரிங்க, கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 568 ரூபா ஏன் பண்ணியிருக்கோம். 14வது ஆர்டர் எங்கே எடுக்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்க ஸ்பைஸ் தெம் இந்த ரெஸ்டாரண்ட் தான். இங்கேருந்து நமக்கு வந்து ட்ராப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இந்த ஆர்டர் பார்த்தா தாங்க அந்த இன்சென்டிவே வரும். 14 ஆர்டர் ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் இப்போ தான் வரும். சரிங்க, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுதுங்க. நம்ம 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ஃபைனலாக இன்சென்டிவ்லாம் சேர்த்து 890 ரூபா ஏன் பண்ணியிருக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணி வரை தான் புக் பண்ணோம். இன்னும் கரெக்டாக 1 ஹவர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 984 ரூபா ஏன் பண்ணியிருக்கோம். 19வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்க பர்கர் கிங்கில் தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து நமக்கு ட்ராப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணோம். 25 ஆர்டர் ஓட்டணும். அப்போ தான் நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 மணி வரை ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோங்க. 3 மணி வரை ஓட்டினா தான் நமக்கு 10 கிக்கு கணக்கு வரும். கிக்கும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஆர்டரும் பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்.
மழை வேற வர மாதிரியே இருக்கு. பெரியத்தனாங்க சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு சரியான சம்பவம். 3 மணி வரை நம்ம வேறு ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். இன்னும் ஆர்டரே எடுக்கலைங்க. அதான் பர்கர் கிங்கில் தான் வெயிட் பண்ணிருக்கோம். பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம பெருங்குடியில் மூன் லைட்ஸ் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பெருங்குடியில் தான். இது வந்து நம்ம 22வது ஆர்டருங்க. இன்னும் நம்ம 3 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆர்டர் இல்லாமல் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை தாங்க தூரில் போட்டுகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சரியான மழை. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நீலாங்கரையிலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு பெருங்குடிக்கு தாங்க வந்துட்டு இருந்தோம். சரியான மழை, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நம்ம நனையில ரெயின் கோட் இருந்ததால் தப்பிச்சிட்டோம். சரிங்க, இன்னும் கரெக்டாக 1.5 மணி நேரம் இருக்குது. ஏன்னா நம்ம 3 மணி வரை தான் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:17 ஆகுதுங்க. நம்ம 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் தான் ஓட்டணும். 285 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. 12 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1098 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் சரியான மழைங்க. லாஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து பயங்கரமான மழைங்க. பாருங்கள், இன்னமும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1383 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இதில் நம்ம செலவெல்லாம் போக ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1103 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா நைட்லாம் விடாமல் பேஞ்சிட்டே இருக்கும் போல். சரிங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம போய்ட்டு தூங்கலாம். கண்டினியூவாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.